வணக்கங்க. செய்யது அண்ட் எம்ப்ராய்டரிங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அந்த ப்ளவுஸ் பார்க்கலாம் வாங்க. இவங்க நம்மளுடைய புது கஸ்டமர் கிடையாது, ரொம்ப பழைய கஸ்டமரு. இப்போ பாருங்கள், இது நான் சொல்வேன் இல்லையா, சாரியில் கோல்டு வந்ததுன்னா கோல்டு பண்ணுவோம், செம்பு வந்ததுன்னா செம்பு கலர் பண்ணுவோம்னுட்டு. இதில் பாருங்கள், செம்பு கலரில் தான் ஃபுல்லாகவே சுருள் சுருளாக வரைஞ்சி கொடி கொடியாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாமே புடவை ஃபுல்லாகவே க்ரீன் கலரு. இதில் சில்வர் ஆட் ஆகிருக்கு. நான் உங்ககிட்ட சில்வர் யூஸ் பண்ணட்டுமான்னு கேட்டேன், வேணான்னுட்டாங்க. சில்வர் யூஸ் பண்ணால் இந்த சாரிக்கு மட்டும் தான் கட்ட முடியும். அதனால் அதை பாருங்கள், அதில் இருக்க மாதிரியே நானும் ஃப்ளவர் வரைஞ்சி அப்படியே கொடி கொடியாக கண்டினியூ பண்ணியிருக்கேன். செம்பு கலர் ஜரிகை, செம்பு கலர் சமிக்கி, காப்பர் பீடு, காப்பர் மோத்தி வச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஸ்டோன் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டில் வந்திருக்குன்னுட்டு, செம்பு கலர்லேயே இருக்கும்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்குன்னுட்டு, அந்த பீடிங் செம்பு கலர்லேயே இருக்கும். மேலே காப்பர் பீட் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரேட்டு கம்மி தான். நான் போட்ட வேலை ரொம்ப அதிகம். இந்த ரேட்டுக்கு இந்த வேலை ரொம்ப அதிகம். அவங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் நான் தைச்சி கொடுத்துருக்கேன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொன்ன ரேட்லேயே நான் பண்ண இந்த ஒர்க்கு ரொம்ப அதிகம். ஏன்னா இது பிளைன் துணி, ஒன்றுமே தெரியாது நம்ம ஓரளவுக்கு கம்மியாக போட்டோம்னாலும். அதனால் நிறைய போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இது ஃப்ரண்ட் நெக்கு. பேக்கில் என்னென்ன வருதோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்கும் வரும். கை பார்க்கலாம் வாங்க. கையில் சென்டரில் 2 கொடி போட்டுட்டு நடுவில் ஒரு லீஃப் போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக அங்கங்கே ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த லீஃப்மே கூட சாரியில் வருது பாருங்கள். அதே நெக் நடுவுலையும் வரைஞ்சிட்டு கையிலையும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒர்க்கு யார் கேட்டாலும் பண்ணி தருவோம். இந்த ஒர்க் இப்போ டிச்சிங் ஒர்க்கு மட்டும்தான். ஒர்க்கு வேணாலும் பண்ணித்தரோம், ஒர்க் டிச்சிங் ரெண்டுமே பண்ணித்தரோம், கிளாஸும் எடுக்கிறோம். வேணுங்கிறவங்க சாரி ஃபோட்டோஸ் மட்டுமே இருந்தாலே போதும், ப்ளவுஸ் கொரியர் மூலியமாகவே வாங்கிக்கிறோம். ஒர்க்கு ரொம்ப மைல்டாக ஃபினிஷிங்காக பண்ணுவோம். சிம்பிளான வேலையாக இருந்துச்சுன்னாலுமே கூட. இதை பாருங்கள், இந்த கல்லில் எல்லாமே அந்த ஷார்ப்னஸ் நிற்கும் பாருங்கள். அப்படியே திருப்பி இருக்க மாட்டேன். அங்கே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பொறுமையாக சின்ன தையல் குத்தி தைச்சி திருப்பியிருப்பேன். உள்ளே வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கேன். இந்த சாரியில் வேறு எந்த கலரும் ஆட் ஆகலை, நல்லா இருக்காது வேறு எதுவும் கலர் போட்டோம்னா. அதனால் இந்த க்ரீன்லேயே ஓரளவுக்கு லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன். செல்ஃப் எப்போவுமே ஒரு அழகு தாங்க. இந்த க்ரீன் கொடுத்ததும் இந்த செம்பு கலரில் ஜரிகை, செம்பு கலர் சமிக்கி, காப்பர் பீடி எல்லாமே கொடுத்ததும் இந்த ஒர்க்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதை அவங்க கட்டினாங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.